Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. அனைத்து இடங்களிலும் சனாதன சக்திகள் மேலோங்கி இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் எருமை மரம் புத்தகம் வெளியீட்டு விழாவில் அவர் பேசியதை சூப்பர்வைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். இயக்குநரை மையம் பாரதி ராஜாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்போது இயக்குனர் ரஞ்சித்தின் கட்டுப்பாட்டில் இதுவும் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை, சிரிப்பதற்காகவும் நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு தளத்திலும் நம் வேர்கள் வலுப்பெற வேண்டும். கருத்தியல் சார்ந்து நாம் தொடுக்கிற திருப்பி தாக்குதல் தீவிரமடைய வேண்டும். எல்லா இடங்களிலும் சனாதன சக்திகளின் கை மேலோங்கி இருக்கிறது. வழக்கம் போல பகுத்தறிவு பகடவன் தந்தை பெரியார் சொல்லுவார், நீ போராட்டம் நடத்தி சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேசி உனக்கு சாதகமான ஒரு சட்டத்தை நீ உருவாக்கி கொண்டாலும் அவன் அதற்கு மேலே ஒரு இடத்தில் உட்கார்ந்து இந்த சட்டம் செல்லாது என்று சொல்லுவான். அவன் உச்ச நீதிமன்றத்திலே இருந்து நீ பாராளுமன்றத்தில் இயற்றிய சட்டம் செல்லாது என்று சொல்லுவான். அந்த அளவுக்கு அவனுடைய செல்வாக்கு எல்லா இடங்களிலும் கோலோச்சுகிறது என்று அவர் சனாதனத்தின் ஆதிக்கம் குறித்து நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தோழர்களே, இந்த போராட்டம் புத்தர் காலத்திலிருந்து தொடர்கிறது. புத்தரை நீங்கள் ஒருபோதும் மதத்தின் குருவாக பார்த்துவிடக் கூடாது. அவர் ஒரு அரசியல் கோட்பாட்டுக்கான ஞானி. சனாதனத்திற்கு எதிராக போராடிய முதல் புரட்சியாளர் கௌதம புத்தர். ஜனநாயகத்தை இந்திய அரசியலுக்கு அறிமுகப்படுத்திய முதல் போராளி கௌதம புத்தர். சங்கம் என்பதே ஜனநாயகத்தின் அடையாளம் தான். சங்கம் என்கிற சொல்லு அது மதம் கிடையாது. புத்தருடைய ஞான வம்சத்தின் வாரிசுதான் புரட்சியாளர் அம்பேத்கர். மற்றவர்கள் சொல்லிக் கொள்ளட்டும் ஆண்ட வம்சம் என்று, நாம் ஞான வம்சம் என்று சொல்லிக் கொள்ளும். புத்தரின் வெளிவந்தவர்கள் நாம், புரட்சியாளர் அம்பேத்கரின் வெளிவந்தவர்கள் நாம், மகாத்மா ஜோதிபா பூலே வெளிவந்தவர்கள் நாம், பண்டிதர் அயோத்திதாசரின் வெளிவந்தவர்கள் நாம். அதே களத்தில் அதே கருத்துக்களை உயர்த்தி பிடிக்கிற காரணத்தினால் நாம் அந்த ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள் என்று உரிமை கோரலாம்.